2018 2021 வரை அலுவல் நேரங்களில் மட்டும், அதாவது எலக்டிவ் காலை வேளையில் மட்டும் செயல்படக்கூடிய ஏற்பாட்டின்படி சுமார் ஒரு 3000 நோயாளிகளுக்கு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த மையங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டும் அதை எப்படி செயல்படுத்துவது என்று அரசு வகுத்த திட்டத்தின் காரணமாகவும் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய செயல்பாட்டை அரசு உறுதி செய்தது மட்டுமல்லாமல், ஒரு நோயாளி மாரடைப்பு ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்தால் மருத்துவமனைக்கு நுழைந்த நிமிடத்திலிருந்து 45 நிமிடங்களுக்குள் அவருக்கு அந்த கேத்தாபு கொண்டு போய் ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ ஸ்டென்டிங்கோ பண்ணக்கூடிய உண்மை நிகழ்வும் சாத்தியமாக்கப்பட்டது. இதனுடைய விளைவு என்னவென்றால், இந்த 3 ஆண்டுகளில் 2021 வரைக்கும் 22,290 நோயாளிகள் இந்த கேத்லாப் பயன்பாட்டுக்கு அவர்களுக்கு பயனளித்திருக்கிறது. 3000லேருந்து 22,000 632% அது அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக மிக முக்கியமான இன்னொரு அதனுடைய பக்க விளைவு என்னவென்றால், அத்தனை நோயாளிகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த சிகிச்சையை பெற்றிருக்கிறார்கள். இந்த வசதி அரசு மருத்துவமனைகளில் சாத்தியப்படுத்தப்படுவதன் காரணமாக அதிகரித்து வரும் தொற்றா நோய்களின் தாக்கத்தின் விளைவாக இதய பாதிப்பு ஏற்படுகின்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசு மருத்துவமனை நம்பி வருகின்ற போது அந்த சிகிச்சை அவர்களுக்கு அந்த தக்க நேரத்தில் உறுதி செய்யப்படுவதால், அவர்களுக்கு கிடைக்கச் செய்வதன் காரணத்தினால் அவர்கள் தங்களது கையிலிருந்து செலவு செய்வதையோ அல்லது கடன் வாங்கி செலவு செய்வது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமோ இல்லாமல் அரசு மருத்துவமனைகளிலேயே இது செய்யப்படுவது மிகவும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது.